ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ரஸ்கல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை, உருளைக்கிழங்கு 2 நான் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கேன், வெங்காயம், ஆயில் தேவையான அளவு, சீரகம், முழு சீரகம், பெப்பர் தூள், மிளகாய் நான் காஞ்ச மிளகாய் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், புதினா மல்லி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு வாணலி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நான் இதை ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கீங்களோ அந்த கப்புக்கு சம அளவு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி பிடிக்காமல் நீங்கள் ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. கிண்டிகிட்டே இருக்கணும், விடாதீங்க, கெட்டி பிடிக்க விட்டுறாதீங்க. கெட்டி பிடிக்க விடாமல் ரவையை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க, கெட்டி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், 1 கப்புக்கு 2 கப் அளவு தான் தண்ணீர். ஆனால் ரவை பார்க்க நமக்கு வேகாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்ம மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், ரவை இதை மாதிரி எல்லாம் ஒட்டி ஒன்றா சேர்ந்து வரணும். நம்ம ஒரு மாவு பிசைகிற பதத்துக்கு வரணும். எனக்கு இந்த பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு. இது நல்லா இப்போ ஆற வச்சுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரவை கூட ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் 2 உருளைக்கிழங்கு, அதை ஒன்றா மசிச்சு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மசிச்சும் சேர்க்கலாம், இல்லைன்னா துருவி விட்டும் சேர்க்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். இதில் லைட்டாக பெப்பர் தூவிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரவை கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா தூவி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி விட்டு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கேன், ரவை கிண்டும் போதும் உப்பு போட்டிருக்கேன். இந்த மசாலாவில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு சப்பாத்தி உருண்டை அளவுக்கு, இல்லை அதை விட கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டணும். சம அளவாக வர அளவுக்கு நீங்கள் உருட்டிகிட்டே இருங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக வேணும்னா நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெல்லிஸாக வேணும்னா மெல்லிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு வேறு ஷேப்புக்கு மாற்றிடுவேன். ஸோ கத்தியில் எண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் பண்ணிவிட்டு இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் இந்த 2 சைட்லேயும் வந்து ஹோல் இருக்கக்கூடாது. இருந்தால் தான் நம்மளுக்கு எண்ணெயை குடிக்கும், எண்ணெய் உறிஞ்சிடும். அதுக்காக நம்மளுக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ வந்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் நீங்கள் தட்டி விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். நான் சிலிண்டர் ஷேப்பில் போடுறேன், சின்ன சைஸில் ஒரு சிப்ஸ் மாதிரி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட்லெட் மாதிரியோ இல்லைனா பெரிய ரோல்காக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் தான், மிடில் ஃப்ளேமில் தான் நீங்கள் வச்சு இதை பொரிக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, தீஞ்சிடும். ஒன்று ஒன்றா போட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் போட வேணாம், கொஞ்சமாக போட்டால் தான் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். கொஞ்சமாக போட்டு லோ ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கடலை மாவு கூட யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு சைடிஷாக மைனஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தயார். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.